தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/5/2025 வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 11:30 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த எண்கணிதம் ஒரு பொன்கணிதம் அப்படிங்கிற அடிப்படையில் சில எண்கள் எப்படி இருக்கும், சில எண்களில் பிறந்தா எப்படி இருக்கும், அந்த எண்களுடைய குணாதிசயம், இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். நான் எழுதின அந்த ஜோதிட சாஸ்திரத்தை கவிதை வடிவமாக்கின கவிதைகளும் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் இன்று 3 என்ற எண்ணிலே பிறந்திருந்தா, நீங்கள் 3, 12, 21, 30ங்கிற தேதியில் நீங்கள் பிறந்திருந்தா உங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நீங்கள் பழகிறவங்களுக்கு குணம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட ஒருத்தர் பழகிறாரு, நான் 21ஆம் தேதி பிறந்தோம்னு சொன்னார்னா அவருக்கு இப்படித்தான் குணம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் பழக்கத்துக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த எண்கணிதம்ங்கிறதுல மிக அற்புதமான பலன்கள் நிறைய இருக்குது. 3 எண் பிறந்தவர்கள் கருணை என்ற 3 எழுத்தை மனதிலே பதித்திருப்பார். அவங்களுக்கு எப்பவுமே இரக்க சிந்தனை இருக்கும், கருணையோடு இருப்பாங்க. யாராவது பசிச்சா உடனே உதவி செய்வாங்க. உதவியின் மூலமாகவே பதவி அவங்களுக்கு கிடைக்கும். பல பேருக்கு ஹெல்ப் பண்ணது மூலமாக அவங்க ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு இதில் நிற்கிறாங்க அப்படின்னா, பதவிக்கு நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்களாம். உதவியின் மூலமாகவே பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு? 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. 3 எண் ஆதிக்கம் பிறந்தோரெல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த கருணை என்ற 3 எழுத்து அவங்க மனதிலே பதித்து வைத்திருப்பார்கள். தூண்டும் விதம் அறிவுரைகள் பிறர்க்கு சொல்வார். நல்ல யோசனை சொல்வாங்க. யோசனை சொல்வதில் அசகாய சுரர்களாக இருப்பார்கள். துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் குணம் படைத்தார். சில பேர் துன்பத்தை பகிர்ந்துக்க மாட்டாங்க, இப்படிதான் எல்லா இடத்துலையும் தான் இருக்குன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சொன்னால் என்ன துன்பத்தை பற்றி சொன்னாலும் அவங்க பகிர்ந்து கொள்வார்கள். தன்னலத்தை கருதாதார், தயவு மிக்கார், தனி திறமை வாய்த்ததனால் தலைவர் ஆவார். அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு 3ஆம் தேதிக்கு. ஏன்னா குரு ஆதிக்கம் இல்லையா, 3ங்கிற எண் குருவுக்குரிய எண். ஆகையினாலே தலைவர் ஆவார். புண்ணியத்தை பல வழியில் சேர்த்துக் கொள்வார். கோயிலுக்கு போகணுங்கிறது இல்லை, உதவி செய்யறது மூலமாக கூட உங்களுக்கு புண்ணியம் வரும். அதுக்கு பிறகு இஷ்ட தெய்வம் குலதெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு அதுலேயும் புண்ணியத்தை சேர்த்துக்குவாங்க. புண்ணியத்தை பல வழிகள் சேர்த்துக் கொள்வார். புகழேணி உச்சியிலே நிலைத்திருப்பார். இன்றைக்கு புகழேணியின் உச்சியில் இருப்பவர்களை எல்லாம் பார்த்தா 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21, 30 தேதியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். எண்ணியது ஒரு இலக்கதனை அடைவதற்கு எந்நாளும் பாடுபடும் வலிமை மிக்கார். அந்த இலட்சியத்தோடு வாழணும். இப்படித்தான் வாழ வேண்டும்னு சிலர், எப்படியும் வாழலாம்னு சிலர், அதில் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற அந்த இலட்சியத்தோடு வாழ்றாங்கல்ல, அதில் இந்த 3ஆம் எண்காரர்கள் இருப்பார்களாம். ஆக இப்படி ஒவ்வொரு எண்களுக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை பற்றிய அந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. 6க்கு அதிபதி புதன் இருக்கின்றார். உத்தியோகத்திலே நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தால் அது கைகூடலாம். எனவே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். நவக்கிரகங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விதத்தில் இன்று கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. நாடாளும் நபர்களால் ஒரு நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு பயணம் உண்டு. பயணத்தால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே குரு. நல்ல விரயங்களை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். அல்லது உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அப்படி விரயங்களை சுப விரயமாக்கிக் கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ உண்டு. நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி ராகு. எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. துணிந்து செயல்பட முடியாது. தொல்லை தந்தவர்களின் எண்ணிக்கை உயரும். தொழில் முன்னேற்றத்தில் இடையூறுகள் வரலாம். எதை இருந்தாலும் நீங்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் நல்லது நடக்கும். சிம்மராசினியர்களை, ஜென்மத்தில் கேது, மன நிம்மதி குறையும். என்ன இருந்தாலும் நீங்கள் செய்யும் செயல்களில் இடையூறுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். 7லே ராகு இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடும் சில பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். இன்று கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் லாபாதிபதி இருப்பதனாலே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்திப்பால் நன்மைகளை காணப்போகின்றீர்கள். 2 நாட்களாக உங்களுடைய எண்ணங்கள் ஒன்று நிறைவேறவில்லையே என்ற கவலை இன்று அகலும். நினைத்தது நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7லே சூரியன் உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். அது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திலும் திடீரென்று ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். அதன் விளைவாக மருத்துவ செலவுகள் இன்று உண்டு. இடமாற்றங்கள் செய்வதாக நினைத்திருப்பீர்கள், ஆனால் மாற இயலாமல் போயிருக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாகத்தான் இருக்கும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் உண்டு, ஆனால் ஆதாயம் கிடைக்காது. பிறரை நம்பி எந்த பொறுப்புகளையும் இன்று ஒப்படைப்பது நல்லதல்ல. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றி பெறும். நினைத்தது நிறைவேறும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். அது மட்டுமல்ல, செல்வாக்கும் மேலோங்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ள மகிழும் நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் நீங்கள் விலாவாரியாக எடுத்துரைக்க வேண்டாம். குறிப்பாக 3லே சனி இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் சில தடைக்கற்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் 9ல் கேது இருப்பதாலே உடன்பிறப்புகள் இன்று உங்களுக்கு கடன் சுமை குறைய வழிகாட்டுவார்கள். அது மட்டுமல்லாமல் பாகப்பிரிவினர்களுக்கு ஒத்து வருவார்கள். எனவே இன்று பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். இருந்தாலும் இன்றைக்கு குருவாரம் என்பதால் குருவை வழிபட்ட பின் காரியத்தை தொடங்கினால் நல்ல விதமாக முடிவடையும். மகர ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய விஷயம் முடிவில் ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். உத்தியோக மாற்றங்களோ அல்லது உத்தியோகத்தில் உயர்வோ உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். கைமாற்றாக கொடுத்த தொகையை கூட போராடி வாங்கும் சூழ்நிலை இருக்கலாம். கவனமுடன் செயல்பட்டால் தான் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் கூடுதலாகத்தான் இருக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் கூட சில சலுகைகள் மறுக்கப்படலாம். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையோடு செயல்பட்டால் பெருமை கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 2ல் சூரியன் புதனோடு இருக்கின்றார். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பெற்றோர்களின் மணிவிழாக்களை பற்றி சிந்திப்பீர்கள். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலும் கவனம் செலுத்தும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, தொழிலை விரிவு செய்ய தொகை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக குரு சுக்கிர பரிவர்த்தனை இருப்பதால் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.